மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க முடியாது என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தம்மை தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ராமதாஸின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாமகவுடைய தலைவராக தன்னையே அறிவிக்க வேண்டும் என்றும் அதே போன்று மாம்பழ சின்னம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கீழமை நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியிருந்தது. அதனை அடுத்து கீழமை நீதிமன்றத்தையும் ராமதாஸ் தரப்பு அணுகியிருந்தார்கள். அதே வேளையில் உச்சநீதிமன்றத்துக்கும் சென்று உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை பொறுத்தவரை தந்தை மகனுக்கிடையே நடைபெறும் பிரச்சனை போன்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் 2 நாட்களில் விசாரித்து இதை உத்தரவு பிறப்பிக்க 3 நாட்கள் விசாரித்து உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு உரிமையியல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. நீதிபதி தர்மபிரபு முன்பு நடைபெற்று வந்தது. நேற்று காலை இந்த வழக்கு மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது அன்புமணி தரப்புக்கு 13 தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இன்று இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்புமணி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ராமதாஸ் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதேபோன்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. 3 தரப்பு வாதங்கள் முடிவடைந்த அடுத்து இன்று மாலை 4 மணிக்கு இந்த வழக்கில் இன்றே தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இரவு 7 மணி அளவில் நீதிபதி தர்மபிரபு இதில் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது தன்னை தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற மருத்துவர் ராமதாஸின் கோரிக்கையை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மற்றொன்று, தேர்தல் நடைமுறை தொடங்கிவிட்டதால் இது நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் ராமதாஸின் கோரிக்கை ஏற்க மறுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் முடியும் வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வான வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்த ராமதாஸின் கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. எனவே இது தொடர்பாக தாங்கள் சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு நீதிபதி தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த வழக்கில் தன்னையும் ஒரு பிரதிவாதியாக சேர்க்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஒரு இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போது நீதிபதி ஏற்றுக்கொண்டு அந்த இடையீட்டு மனுவையும் நீதிபதி விசாரணைக்கு ஏற்றுள்ளார். இதன் மூலம் ராமதாஸ் தாக்கல் செய்த 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த 3 நாட்களுக்குள் விசாரித்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கை மே மாதத்துக்கு தெரிவித்திருந்தார்கள் தேர்தல் முடிய வரை. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விசாரித்து தீர்ப்பளித்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க முடியாது என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது.